தன்னோட அம்மாவை ஏமாத்தின சுதாகருக்கு இனியாவே தரமான பதிலடி கொடுத்தா நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெஸ்டாரண்ட்ல நடந்த விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இங்க வேக வேகமா ரொம்ப கோபத்தோட பாக்கியாவோ வீட்டுக்குள்ள வர அங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாவும் இருக்க, இன்னொரு பக்கம் இனியாவுமே ஓடி வந்து பாக்கியாவையும் கட்டி பிடிச்சுக்கிட்டு, அம்மா நான் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது தெரியுமா, நீ இப்போதான் வரியா, உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியலம்மா, அதனால தான் அவரை கையோடு கூட்டிக்கிட்டு உடனே நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு இனியா இங்கே வீட்டுக்கு வந்ததை பார்த்ததும் அங்கே பாக்கியாவோ இனியா முன்னாடி எதுவுமே பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அமைதியாகவே தன்னோட கோபத்தையும் கட்டுப்படுத்திக்கிறாங்க பாக்கியா. உடனே ஈஸ்வரி இங்கே பாக்கியா இருக்க நிலைமையை பார்த்து, என்ன பாக்கியா, உன் பொண்ணு உன்னை பார்க்க தான் வந்திருக்கா, நீ என்னமோ முகத்தை உருன்னு வச்சுக்கிட்டு இருக்க, பசங்க வந்திருக்காங்க, போய் சாப்பாடு செஞ்சு நல்ல விருந்து மாதிரி வச்சு அனுப்பு அப்படின்னு ஈஸ்வரி சொன்னதும் இங்கே பாக்கியாவோ சரிங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே கிச்சன்லையும் போய் சாப்பாடும் செஞ்சு போட்டு இங்கே இனியாவையும் நிதிஷையும் நல்லபடியாக வழி அனுப்புகிறாங்க. அம்மா உனக்கு எதுவும் கஷ்டம் இல்லையே, ஏன் வந்ததுலேருந்து உன் முகம் ரொம்ப டல்லாகவே இருக்கு, ஏதாவது பிரச்சனையா, என்கிட்ட சொல்லுமா அப்படின்னு இங்கே இனியா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா இனியா, நீ நல்லா சந்தோஷமாக இருக்கல அந்த வீட்டில், அதே மாதிரி எப்பவும் போல் மாப்பிள்ளையை புரிஞ்சு நல்லபடியாக நடந்துக்கோ, நீ கிளம்பு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாக்கியாவுமே இனியாவையும் சமாதானப்படுத்தி அங்கே இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டுக்கு உள்ளே வந்த பாக்கியா இங்கே கோபியை பார்த்து, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா கோபி, எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்ன பாக்கியா சொல்கிற? ஆமாம், என்னோட ரெஸ்டாரண்ட்டை அந்த சுதாகர் என் பொண்ணு இனியாவுக்கு கிஃப்டாக கொடுத்ததா எழுதி என்கிட்ட பத்திரத்தில் சைன் வாங்கியிருக்காரு. நான் கஷ்டப்பட்டு உழைச்சி நான் உருவாக்கின ஒரு ரெஸ்டாரண்ட்டை எப்படி என்னால் விட்டு கொடுக்க முடியும்? என்னால் முடியாது. அது மட்டும் இல்லை, என் ரெஸ்டாரண்ட்டே போனாலும் இன்னொரு பக்கம் இனியாவோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அந்த சுதாகர் உங்ககிட்ட ஒரு முகத்தையும் என்கிட்ட இன்னொரு முகத்தையுமா காட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு தான் அவரை பற்றி நான் முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா என்னம்மாச்சு ஆண்டி, என்னாச்சு ஆண்டி அப்படின்னு ஜெனியும் எழிலும் இங்கே பாக்கியாவை பார்த்து கேட்க, உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு, ஆமாம் எழில், என்னோட ரெஸ்டாரண்ட்டை அந்த சுதாகர் இனியா பேருக்கே கிஃப்டாக கொடுத்த மாதிரி மொத்தமாக வாங்கி எழுதிட்டாங்க. இப்போது எல்லாமே போச்சு. அட்வொகேட்டோட இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அந்த சுதாகர் இல்லாத எல்லாத்தையும் பேசி இனி அந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. இப்போது நான் என்ன பண்ண முடியும்? நான் ஏற்கனவே சொன்னேன், ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் இனியாவை அவங்க பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கன்னு. அப்படி ஒரு நாடகத்தையே போட்டு என் பொண்ணு இனியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ இனியா வாழ்க்கையும் எப்படி ஆக போகுதுன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, எனக்கு நினைக்கும் போதே என்ன பண்ணுறது, இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு புரியவே இல்லையே அப்படின்னு தலைமையில கையை வச்சுக்கிட்டு அங்கே உக்காரத பார்த்ததும் இங்கே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, என்ன பாக்கியா, இப்போ என்ன நடந்து போச்சு? நீ என்ன பெரிய பேலஸாக வச்சு நடத்திக்கிட்டு இருக்க? அந்த ரெஸ்டாரண்ட் தானே, விட்டு கொடுத்துட்டு போ, அடுத்ததாக எதனா ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கோ அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்ல, இன்னொரு பக்கம் காரில் போன இனியாவுக்கோ இங்கே தன்னோட அம்மா ரொம்ப சோகத்தோட வீட்டுக்குள்ளே வந்ததை பார்த்ததும் அந்த ஞாபகத்தோடு இருக்க, நிதிஷ் காரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவுமே மறுபடியும் வீட்டு வாசலுக்கு வர அங்கே நடந்த பாக்கியா பேசின எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுடுறாங்க. இங்கே இனியா பாக்கியா ரொம்ப சோகத்தோட தலை மேலே கையை வச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருந்ததை பார்த்ததும் இனியா ரொம்ப கோவத்தோட உள்ளே வந்து, அம்மா நீ எதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு கொடுக்கணும்? இல்லைம்மா கூடாது. என்னம்மா இனியா, எதுக்காக இப்போ நீ போனவ மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்க? நீ கிளம்பு, நடக்கிற பிரச்சனையே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாக்கியா சொல்ல, இல்லைம்மா நான் தான் சொல்கிறேன்ல, இது எல்லாமே என்னால் தான். உடனே கோபி இருந்துக்கிட்டு, இனியாம்மா இது பெரியவங்க விஷயம், நீ சின்ன பொண்ணு, இதில் நீ எதுவும் தலையிடாத. போதும் டேடி, நிறுத்துங்க. எல்லா விஷயத்துலேயும் சின்ன பொண்ணுன்னு எல்லா முடிவையும் நீங்கள் தான் எடுக்கிறீங்க. சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு என்ன ஒரு சுயநலமாக யோசிக்க கூட என்னை விட மாட்டீங்க. அதனால தான் என் அம்மா இந்த நிலைமையில வந்து நிற்கிறாங்க. அம்மா நீ கவலைப்படாதம்மா, அதான் நான் இருக்கேன்ல. அன்னைக்கே நான் மண்டபத்தில் கேட்டேன் ரெஸ்டாரண்ட்டை பற்றி என்ன சொன்னாங்கன்னு. நீங்கள் யாருமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இப்போ பாருமா எங்கே வந்து நிற்குது. இப்போ என்ன, அந்த அக்ரிமெண்ட்டில் உன் ரெஸ்டாரண்ட்டை எனக்கு கிஃப்டாக கொடுத்தது தானே இருக்குது. எனக்கு தானம்மா அந்த ரெஸ்டாரண்ட்டில் உரிமை இருக்குது. அதனால் நீ கவலைப்படாத, எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் வேணாம்
எனக்காக நீ கொடுத்த ரெஸ்டாரண்ட்டை திரும்ப நான் உனக்கு அக்ரிமெண்ட் போட்டு நான் உனக்கு எழுதி கொடுக்குறேம்மா. இதை பற்றி நீ கவலைப்படாத. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த ரெஸ்டாரண்ட்டை உருவாக்குனேன்னு அது எங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியுமா, நான் இத்தனை காலம் உன்னை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் உன்னை புரிஞ்சுக்கிட்டு நீ ஒரு பொண்ணாக இருந்து இந்த குடும்பத்தில் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை நீ பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும் எனக்கு தெரியுமா. என் அம்மா பாக்கியலட்சுமி பழைய பாக்கியலட்சுமி மாதிரி உக்காராம ரொம்ப தைரியமா இரு, எதுவும் என்ன மீறி நடந்துராது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இனியா ரொம்ப கோபத்தோட கிளம்ப அதை பார்த்துக்கிட்டு இருந்த அங்க ஈஸ்வரியோ, ஏ இனியா அவசரப்பட்டு எதுவும் நடத்தாத. உன் அம்மா பாக்கியா தான் ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ என்ன, அவ 2 ரெஸ்டாரண்ட் நடத்திக்கிட்டு இருக்கா. அதுல ஒன்று தானே உனக்கு கிஃப்டா கொடுத்தா. அவங்க வீட்டு சைடு இருந்து ஒரு பொருளோ ஒரு பணமோ கூட கேட்கல. அந்த ரெஸ்டாரண்ட் தானே கேட்டு வாங்கியிருக்காங்க. இருந்துக்கிட்டு போட்டோம், உனக்காக தானே உங்க அம்மா கொடுத்துருக்கா. பாக்கியா, வார்த்தைக்கு வார்த்தைக்கு என் பொண்ணு என் பொண்ணுன்னு சொன்னா மட்டும் போதாது. அந்த பொண்ணுக்காக ஏதாவது நீ விட்டு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு பாக்கியா கிட்ட ஈஸ்வரி சொல்ல, போதும் பாட்டி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. என் அம்மா உங்களுக்காக செஞ்ச நன்றியை கொஞ்சமாவது நினைச்சு பாருங்க. எங்க டேடி உங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அம்மா மட்டும்தான் இந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நீங்க அதையெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படி அம்மாவை இப்படி பேச தோணுது? அம்மா ஆரம்பத்திலேயே சொன்னாங்க, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் என்னை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கன்னு. வேண்டான்னு சொன்னாங்க. நீங்க யாருமே எதுவுமே கேட்காம என்ன அந்த நிதிஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. சரி, நடந்தது நடந்து போச்சு. அம்மா, நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேம்மா. அந்த ரெஸ்டாரண்ட் என்ன மீறி யாரும் எதுவும் பண்ணிட மாட்டாங்க. கண்டிப்பா நான் அந்த ரெஸ்டாரண்ட்டை உனக்கு மீட்டு கொடுக்குறேன். நீ என் கூட இப்பவே கிளம்பி வரணும் அப்படின்னு இனியா சொல்ல, உடனே பாக்கியாவோ, இல்லை இனியா வேண்டாம், எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் வேண்டாம் இனியா. என் பொண்ணு உனக்காக நான் கொடுத்ததாவே இருந்துக்கிட்டு போட்டுமே அப்படின்னு பாக்கியா சொல்ல, என்னம்மா சொல்ற, என்ன சொல்ற? அம்மா, அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் ஒன்றும் உக்காந்து நடத்த போகிறது இல்லைம்மா. எல்லாமே ஒரு திட்டத்தோடு தான் என் மாமனார் சுதாகர் இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காரு. கண்டிப்பாக அவங்க கிட்ட நான் பேசுவேன், உனக்காக நான் பேசுவேன். அந்த ரெஸ்டாரண்ட்டை உனக்கு மறுபடியும் வாங்கி கொடுப்பேன். நீ என் கூட இப்போ வரியா இல்லையா அப்படின்னு இனியா ரொம்ப கோவத்தோட கத்த, எழிலுமே, அம்மா நீ கிளம்பி போமா, இனியா எல்லாத்தையும் பார்த்துப்பா. அவள் ஒன்றும் இப்போ சின்ன பொண்ணு கிடையாது, அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவளையும் ஒரு பொண்ணாக மதிச்சு நீங்கள் போங்க, என்ன நடக்குதோ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவோ பாக்கியாவை அழைச்சிக்கிட்டு நேராக கார்லேயும் போகிறாங்க. இனியா ரொம்ப கோபத்தோட சுதாகர் வீட்டுக்குள்ளே வர்றதை பார்த்த சுதாகரோட வைஃப் இருந்துக்கிட்டு, அட வா இனியா, என்ன ரொம்ப கோபமாக வர மாதிரி இருக்கு? ஓ, உங்கள் அம்மாவையும் கூடயே அழைச்சிக்கிட்டு வந்திருக்கியா? ஆன்ட்டி, இப்போ பேசுறதுக்கு அது நேரம் கிடையாது. அங்கிள் எங்க அப்படின்னு ரொம்ப கோபத்தோட இனியா பேச, இவ எதுக்காக இவ்வளோ கோவமா இருக்கா? நிதிஷ், நீ ஏதாவது சொன்னியா? என் மருமக எதுக்காக இவ்வளோ கோவமா இருக்கா? என்ன இனியா? ஆன்ட்டி, அங்கிள் எங்க? மற்ற விஷயத்த நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு மறுபடியுமே இனியா கோவத்தோட கேட்க, அங்கிள் மேலே இருக்காங்கம்மா. அம்மா நீங்கள் வாங்க மேலே போகலாம் அப்படின்னு பாக்கியாவோட கையை பிடிச்சி நேராக இழுத்துக்கிட்டு போய் இங்கே சுதாகர் முன்னாடி நிற்கிறாங்க இனியா. ஓ வா இனியா, என்ன உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்த, பார்த்தா சம்மந்தி அம்மாவையும் கூடையே அழைச்சிக்கிட்டு வந்திருக்கே அப்படின்னு சுதாகர் கேட்டதும் இங்கே இனியா இருந்துக்கிட்டு, பின்ன எங்கள் அம்மாவை ஏமாத்தினா நான் சும்மா இருந்துட முடியுமா? இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். என்ன சம்மந்தி, நாம் ரெஸ்டாரண்ட்டில் பேசுகிறதெல்லாம் வீட்டில் போய் பேசி எதுக்காக இதை குடும்ப பிரச்சனையாக ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சுதாகர் ரொம்ப கூலாக பேச, ஆனாலும் பாக்கியா இனியா என்ன பேச போகிறா, எப்படி நடந்துக்க போகிறா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கொஞ்சம் படபடப்போட நினைக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் இனியா இருந்துக்கிட்டு, ஏன் அங்கிள் எங்கள் அம்மா கிட்ட பிளாங்க் அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கியிருக்கீங்க, இதை என்கிட்ட முன்னாடியே எதுக்காக நீங்கள் சொல்லலை? ஆமாம் இனியா, உங்ககிட்ட நான் சொல்லலை தான். ஏன்னா எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் தேவைப்பட்டது. ஓ, அதுக்காக தான் என்ன மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கலான்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணி இப்போது அந்த ரெஸ்டாரண்ட்டை எனக்கு கிஃப்டாக கொடுத்ததா எங்கள் அம்மா கிட்ட எழுதி வாங்கியிருக்கீங்க, ஏமாத்தியும் இருக்கீங்க அப்படின்னு இனியா ரொம்ப கோவத்தோட பேச, இங்கே பாரு இனியா, தேவையில்லாத நீ வார்த்தைகளை விடாத. நான் ஒன்றும் உங்கள் அம்மாவை ஏமாத்தலை இனியா. உங்கள் அம்மா தான் அக்ரிமெண்ட்டு இப்போவே எழுதி ஆகணும்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் எதையும் டைப் பண்ண முடியல, அதனால் பிளாங்க் அக்ரிமெண்ட்டை கொடுத்து இத்தனைக்கும் எல்லாத்தையும் பேசினதுக்கு அப்புறம் தான் உங்கள் அம்மா சைன் பண்ணாங்க. அதில் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். இப்போ கூட அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறதா நான் சொல்லலையே. அந்த ரெஸ்டாரண்ட் முழுக்க முழுக்க உன் பேர்லையும் உனக்காகவும் தான் இருக்குது. அங்கிள், அப்படியே எப்படி நீங்கள் நல்லவங்க மாதிரி நடிக்க முடியுது?
எங்க கிட்ட இருந்து ₹1 வேணான்னு சொல்லிட்டு எங்க அம்மாவோட முழு உழைப்பையும் ஒரு அக்ரிமெண்ட்ல முடிச்சு அதை அப்படியே வாங்கிக்கிட்டீங்க. முடியாது அங்கிள், அந்த ரெஸ்டாரண்ட்டை எங்க அம்மா கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு இனியா சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாக்கியாவோ, இனியா அமைதியா இரு இனியா, இது நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்க வீடு, அவரு உங்க மாமனாரு, நீ எதுக்காக அவர்கிட்ட ரொம்ப கோவமா பேசுற, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பாக்கியா சொல்ல, அம்மா நீ அமைதியா இருக்கியா கொஞ்ச நேரம், நீ எந்த இடத்துல எப்படி பேசணும்னே உனக்கும் தெரியாது, கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டா இவங்களுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு. இங்க பாருங்க அங்கிள், இந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு தானே கொடுத்துருக்காங்க, அதனால என்னோட விருப்பத்தின் பேரில் எங்கள் அம்மாவுக்கு அக்ரிமெண்ட்டில் நான் சைன் பண்ணி கொடுத்த மாதிரி கொடுத்துட்றேன். எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட் இனி உங்களுக்கும் கிடையாது எனக்கும் கிடையாது. அந்த அக்ரிமெண்ட்டை கொடுங்க, நான் எங்கள் அம்மா கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு இனியா அக்ரிமெண்ட்டை கேட்க, அங்கே வந்த நிதிஷோட அம்மா, என்ன இனியா பெரியவங்க பேசும்போது நீ எதுக்காக இதிலெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? பொதுவாக நானே இவர் பேசும்போது எந்த ஒரு வார்த்தையும் நடுவில் பேச மாட்டேன், நீ என்னன்னா இவரையே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? என்ன சம்பந்தியம்மா இது? ஒரு பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு மாதிரி தரக்குறைவா அங்கே இருந்த சுதாகரோட ஒய்ஃப் பேச, உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க, என் பொண்ணை நான் நல்லா தான் வளர்த்துருக்கேன், என்னை ஏமாத்தி என்னோட ரெஸ்டாரண்ட்டை உங்கள் ஹஸ்பண்ட் வாங்கியிருக்காரு, இதை இனியா தெரிஞ்சுக்கிட்டா, அதனால தான் அவ கோவப்படுறா. அம்மா நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என்ன ஆண்டி சொன்னீங்க? நான் எதுக்காக கேட்குறேனா, எங்கள் அம்மாவுக்காக நான் கேட்பேன். உடனே சுதாகரோட ஒய்ஃப் இருந்துக்கிட்டு, இங்கே பாரு இனியா, நீ ரொம்ப பேசுகிற, இப்போ என்ன, அந்த ரெஸ்டாரண்ட் உனக்காக தானே உங்கள் அம்மா கொடுத்துருக்காங்க, பேசாமல் வாங்கிக்கிட்டு அமைதியாக இரு, மறுபடியும் அந்த அக்ரிமெண்ட்டெல்லாம் கொடுக்க முடியாது. என்னங்க நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்டெல்லாம் கொடுக்காதீங்க, நான் அப்போவே இதுக்காக தாங்க சொன்னேன், நம்ம நிதிஷுக்கு இந்த பொண்ணெல்லாம் செட்டே ஆகாது, நம்ம குடும்பத்துக்கும் ஒத்து வராதுன்னு. நீங்கள் தான் நிதிஷுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும், வச்சு தான் தீரணும்னு ஒத்த காலில் இருந்தீங்க. இப்போ பாருங்க எப்படி வாயாடிக்கிட்டு இருக்கா. உடனே நிதிஷ் இருந்துக்கிட்டு, இனியா எதுக்காக இப்போ மம்மியையும் டேடியையும் இப்படி நீ பேசிக்கிட்டு இருக்க? எதுவாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள டீல் பண்ணிப்பாங்க, நீ பேசாம வா, நாம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு நிதிஷ் கூப்பிட, உடனே அங்கே இருந்த இனியாவோ, நிதிஷ் நீங்கள் கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு அமைதியாக இருங்க, நான் பேச வேண்டிய இடத்துல பேசி தான் தீரணும். இங்கே பாருங்க அங்கிள், எனக்கு அந்த அக்ரிமெண்ட் வேணும், எங்கள் அம்மாவுக்கு மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் கொடுக்க போகிறேன், அந்த அக்ரிமெண்ட்டை என்கிட்ட கொடுத்துருங்க அங்கிள் ப்ளீஸ் அப்படின்னு இனியா சொல்ல, உடனே இங்கே சுதாகரோ, இங்கே பாரு இனியா, உன்னை எதுக்காக நான் நிதிஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு தெரியுமா? உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் அம்மா கிட்ட நான் ரெஸ்டாரண்ட்டை கேட்டேன், அவங்க ரொம்ப திமிராவே என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி என்னை ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. அதனால் எப்படி அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கலான்னு ஒரு பெரிய பிளான் பண்ணேன். அந்த நேரத்தில் பாக்கியாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நிதிஷுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டை எப்படியாவது வாங்கிடலான்னு பிளான் பண்ணேன். எப்படியோ வாங்கிட்டேன். இங்கே பார் இனியா, நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. என்னால் அந்த அக்ரிமெண்ட் கொடுக்க முடியாது. உங்கள் அம்மா அந்த ரெஸ்டாரண்ட்டை உனக்கு கொடுத்ததாவே இருந்துக்கிட்டு போட்டோம். சம்மந்தி என்ன சம்மந்தி, ரெஸ்டாரண்ட்டில் பேசுனதை ரெஸ்டாரண்ட்டோட முடிச்சுக்கணும், தேவையில்லாத குடும்பத்தில் போய் பேசி இப்போ பாருங்க இனியா என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டா, என்னமோ நான் பெரிய தப்பு பண்ண மாதிரி. நீங்களே மனசை தொட்டு சொல்லுங்க, எங்களுக்குன்னு நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் பொண்ணு இனியாவை கல்யாணம் பண்ணுறோன்றதுனால நான் எதுவுமே உங்ககிட்ட வரதட்சணையாக கேட்கவே இல்லை. அதனால தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை இப்படி நான் வாங்கிக்கிட்டேன். இப்போது என்ன பண்ணுறது? இங்கே பாரு இனியா, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் மறுபடியும் இந்த ரெஸ்டாரண்ட்டை உங்கள் அம்மாவுக்கே கொடுக்கணும்னு நீ நினைக்கவே நினைக்காத. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு ஒழுங்காக நிதிஷ் கூட வாழ்கிறத பாரு. இங்கே பாருங்க சம்மந்தியம்மா, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சுதாகர் தன்னோட இன்னொரு முகத்தை பார்த்ததும் அங்கே இருந்த இனியாவுக்கு பாக்கியாவுக்குமே ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. இனியா, எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் வேண்டாமா, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். என்னோட கவலையெல்லாம் இந்த நரி மாதிரி இருக்க கூட்டத்தில் நீ எப்படி வாழ போறன்றது மட்டும்தான். நான் கூட உங்கள் அப்பா கோபியை நினச்சி சந்தோஷப்பட்டேன். தன்னோட பொண்ணு வாழ்க்கைக்காக இவ்வளோ பெரிய சம்மந்தத்தை கூட்டிகிட்டு வந்து நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காருன்னு இப்போதானே தெரியுது. பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு இடத்துல அவர் கொடுத்துருக்காரு. என்னோட ரெஸ்டாரண்ட் போனால் போகுதுடா, உனக்காக தானே அம்மா கொடுத்துருக்கேன், நீ வச்சுக்கோ. நீ இந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்தா எனக்கு அதுவே போதும், நான் கிளம்புறேன் அப்படின்னு பாக்கியா ரொம்ப வருத்தத்தோட கிளம்ப, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இனியாவுமே இங்கே கண்ணீரோட நின்றுக்கிட்டு இருக்காங்க.